அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போகிறோம். நாம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 107 15 16. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுஷபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே சூழ்நிலைகளுக்கு மாறான காரியங்களை செய்கிறவர். எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை மாற்றுகிறவர். அவருடைய ஸ்டைலே அதுதான். எப்பவுமே ஆண்டவர் ஒரு நெருக்கடியை அனுமதிச்சுதான் நமக்கு ஒரு நன்மையை செய்வார். அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷங்க அதை குறித்து என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இந்த நெருக்கடியில என்னால முடியாது, ஆனால் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு அவருடைய மகத்துவம் தெரியும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை அனுமதித்து நம்மை நடத்துகிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அதை தான் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாராம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. இங்க பார்க்கும் பொழுது நாம பொதுவா நம்முடைய ஒரு வீடுன்னு சொன்னா நம்ம உட்டுல போடுவோம், இல்லைன்னா கேட்டுனா இரும்புல போடுவோம். இதுதான் பொதுவாகவே. வெண்கல கதவு என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே அது உடைக்கவோ நொறுக்கவோ அசைக்கவோ முடியாதது, பயங்கரமான ஸ்ட்ராங்கானது, பயங்கர வெயிட்டானது. ஆனா இது ஒரு அசாதாரணம். ஏன்னா வெண்கல கதவு என்பது எல்லார் வீட்டிலும் போடுறதும் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், வெண்கலம் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது, மிகுந்த உடைக்க முடியாத, திறக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே திறக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம், உடைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தடை, அப்படிப்பட்ட ஒரு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில போடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவர் உடைத்து நொறுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூட்டினா ஒருவரும் திறக்கவும் முடியாது, அவர் திறந்துட்டா ஒருத்தரும் பூட்டவும் முடியாது. இங்கே அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. இரும்பு தாழ்பால், இரும்புல போட்ட தாழ்பால்களை அவர் என்ன செய்கிறாரா, முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயம். அல்லேலூயா. மனுஷர்களுக்கு அவர் செய்கிற அவருடைய அதிசயமான அவருடைய கிரியைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய நடத்துதல்கள் நிமித்தமும் அவர் என்ன பண்ணணுமா, துதிப்பார்களாக. அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது எல்லாமே அவர் நம்முடைய நடத்துதல், அவர் நம்மை நடத்துகிற விதத்தை, அவர் நம்முடைய தடைகளை உடைக்கிறதை நாம் எண்ணி 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 என்ன பண்ணணுமா, கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம இப்ப இருக்கிற எந்த ஒரு கண்டிஷன், எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி ஒன்னே பண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார் என்று சொல்லல, முறித்தார். அல்லேலூயா. என்னமா முறித்தார் என்ற வார்த்தை இது பாஸ்ட். ஏற்கனவே அவர் செஞ்சுட்டார். ஏற்கனவே நமக்காக இந்த காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கடக்கக்கூடாத தூரங்கள், கடக்கக்கூடாத சூழ்நிலைகள், கடக்கக்கூடாத போராட்டங்கள் எத்தனையோ இருந்திருக்கு. அது எல்லாம் நமக்கு கடந்து வர செஞ்சார்ல. நமக்கு இருந்த வெண்கல கதவுகளை உடைச்சார்ல, நமக்கு இருந்த இரும்பு தாழ்பாள்களை முறிச்சார்ல. இவைகள் எல்லாம் நமக்கு செய்தார்னு சொன்னா அவருடைய கிருபையை நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலையில இப்படி நடத்தினானா, இனி வருகிற காரியங்களை எனக்கு என்ன பண்ணுவாரு, அவர் நிச்சயமாய் நடத்துவார். இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா கடந்து வந்தவங்க இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்மூத்தா கடந்து வந்தேன், லைஃப் அப்படியே என்னது, அப்படியே ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி அப்படியே வடிக்கிட்டே வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்முடைய பாதையில கரடுகள், முரடுகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாமே. ஒரு வேலைக்கு போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கல்லூரிக்கு போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்க ஒரு வீட்டுல இருந்தா வீட்டின் சூழ்நிலைகள்லயும் போராட்டம் இருக்குது. எல்லாவற்றிலுமே ஸ்கூலுக்கு போனா அங்கேயே என்னது படிக்கணுமே, எல்லா
என்னுடைய பாதையெல்லாம் ரொம்ப நல்லா தான் நான் கடந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நம்முடைய பலம் அல்ல, அல்லேலூயா, நம்முடைய நடத்துதல் அல்ல, நம்முடைய செயல் அல்ல, கர்த்தருடைய கரம், அல்லேலூயா, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய அதிசயம், இதுதான் நம்மை நடத்திருக்கிறது. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை நிமித்தமும், அவருடைய கிருபை தான் நம்ம இதுவரைக்கும் நம்மை நடத்திருக்கிறது. அவருடைய அதிசயம் நமக்கு செய்திருக்கிற அவருடைய அதிசயமான நடத்துதல் நம்ம இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமான சூழ்நிலைகளை தகர்க்கல. வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள். நீங்க நினைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடிதான் ஆண்டவர் சூழ்நிலைகளை என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். நமக்கு ஒரு கோடி கடனை கொடுக்க முடியுமா ஆண்டவரே? இல்ல. ஏன்னா நம்மள என்ன பண்ண முடியும், ஒரு திராணிக்கு மிஞ்சி அவ்வளவு பெரிய பாரத்தை நம்ம சுமத்திக்க மாட்டோம். அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, திராணிக்கு மிஞ்சின எந்த ஒரு பாரத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம மேல சுமத்த மாட்டாரு. அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக, அவங்களுடைய செயல்களுக்கு தக்கதாக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஆனால் அவைகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார், அவர் கொண்டு வந்து விடுவித்து அவர் நடத்துகிறார். அவருடைய செய்கைகளையும் அவருடைய கிரியைகளையும் நாம் துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்கிறார். இங்கே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். இங்க இதை வாசிக்கும் போது பயங்கரமா இல்ல? உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதற்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 2 பகுதியாக கொடுத்திருக்கிறார். இந்த 28ஆம் அதிகாரத்தில் உபாகமத்திலே 2 பகுதியாய் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பகுதி ஆசீர்வாதமும் இன்னொரு பகுதி சாபமுமாயிருக்கும். இது எதனாலன்னு சொன்னா, ஆண்டவரை அண்டி கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய சட்டத்திட்டங்களை அவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா, ஆசீர்வாதத்தையும், அது மாத்திரமல்ல அந்த வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர் நடக்கும் பொழுது என்ன இருக்கிறதா, சாபமும் என்று சொல்லி 2 பிரிவாய் 28ஆம் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை படிக்க 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 நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது அடுத்த பகுதியிலேயே அதுக்கு அடுத்து ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வசனங்களோடு கூட முடித்து விடுவார். ஆனால் நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா 15ஆம் வசனத்துல இருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் என்னவா இருக்கிறது, சாபமா இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை விட மனிதர்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகும்பொழுது என்ன ஆகுறது, அதிகப்படியான ஒரு வேதனையும் சாபமும் பாரங்களும் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுதான், சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை தான் இங்கே நாம் படிக்கிறோம். என்னன்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த சாபமான வார்த்தைகளை ஒரு வார்த்தை தான் என்னது, இங்கே பார்க்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னன்னு சொல்லிட்டு, வானம் எப்படியா இருக்குமா, மேல இருக்கிற வானம் வெண்கலமும் கீழே இருக்கிற பூமி இரும்புமா இருக்கும். அப்படின்னா நாம ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது இந்த லிஸ்ட் எதுல வருதுன்னா, மனுஷன் தன்னுடைய வார்த்தைகளை மீறி போகும்பொழுது வருகிற சாபம். வானம் வெண்கலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா நம்ம தலைக்கு மேல என்ன இருக்கு, வானம் இருக்கிறது, கிளவுட்ஸ் இருக்கு. அந்த கிளவுட்ஸ், அந்த மேகங்கள் என்ன பண்ணுது, நமக்கு அப்பப்போ அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை, சூரியனுடைய உக்கிரத்தை நமக்கு மறைத்து என்ன செய்கிறது, நிழலை கொடுக்கிறது. அந்த மேகம் நமக்கு மழையை கொடுக்கிறது. அதனால பூமி குளிர்ந்து நாமளும் குளிர்றோம். இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் வானம் வெண்கலமா இருந்தால் ஒரு சாபமா இருக்கிற ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையில வானம் வெண்கலத்தை போல இருக்குமானால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தலைக்கு மேல ஒரு வெண்கலம், அதுல இருந்து நமக்கு காற்று வருமா? அந்த வான மண்டலத்துல தான் நமக்கு என்ன
நமக்கு அந்த அந்த வெண்கலத்தில் இருந்து அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற அந்த சூடு எப்படி இருக்கும், மனுஷனே செத்து போயிடுவாங்க. அப்ப நமக்கு அந்த வானம் வெண்கலமாய் இருந்தால் நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வருமா? அப்போ வானம் அவ்வளவு கடினமாய் மாறிவிட்டால் நம்ம மனிதர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அது மாத்திரமல்ல, பூமி இரும்புமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நடந்து போகிறோம். இப்ப நம்ம நடந்து போகிற பாதையில நமக்கு நம்முடைய பாதைகள் நமக்கு நல்லா இருந்தாலும் நம்மளால நடந்து போக முடியும். இப்போ பூமி இரும்பா இருந்தால் நமக்கு எந்த விளைச்சல் கிடைக்கும்? தோண்டினா தண்ணி வருமா? தோண்டினா நெருக்கம் இல்லையா? ஒரு தோண்டும் போதே இரும்புல ஒரு இன்னொரு இரும்போ ஏதாவது ஒரு கல்லோ உராஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதுல நெருப்பு போய்தான். அப்போ பூமி இரும்புமா இருக்கும்னா, பூமி இரும்பா மாறிச்சுன்னா தண்ணி கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்ப நமக்கு என்னவும் கிடைக்காது, ஆகாரமும் கிடைக்காது. அது இல்லாம வாழுகிறதற்கான ஒரு சமாதானமான ஒரு பாதையா நமக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. இப்படிப்பட்ட நிலைமையிலே மனுஷர்கள் வாழ்வார்களானால் அதை விட என்ன பண்ணிடலாம், செத்தே போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். இந்த வார்த்தை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தை எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம். அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கிறது போல வானம் எப்படியா இருக்கலாம், நார்மலா கூட இருக்கலாம், பூமி எப்படியா இருக்கலாம், மண்ணு நிறைஞ்சதா கூட இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியா இருக்க போகும், வெண்கலத்தை போல கடினமாயிருக்கும். பூமியின் பலனை அவர்கள் நன்மையாய் புசிக்க முடியாதபடிக்கு காணப்படும். தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறதுக்கு காரணமே இதுதான். என் வார்த்தையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் மகிமையாய் இருப்பார்கள். ஆனால் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவருடைய வாழ்க்கையிலே வானம் எப்படியா இருக்குமா, வெண்கலமாகவும் பூமி இரும்புமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறவர்களுக்கு கூட எப்படி வெண்கலமும் இரும்புமாய் கடினமான ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை கடந்து போறவர்களுக்கு கூட என் வார்த்தையின்படியாய் செவி கொடுக்கும் பொழுது நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுறவங்களுக்கு சில வேளையில நாம சொல்லலாம், தேடுறவங்களுக்கு மட்டும், தேடாதவங்களுக்கு மட்டும் தானே அப்படி இருக்கு, தேடுற எங்களுக்கும் தான் வாழ்க்கையில கடினங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அதற்கான சொல்யூஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படியா இருக்கிறார், நமக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நமக்கு முறித்து நமக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஏசாயா 45 நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1-4 வரைக்கும் வாசிப்பீர்களானால் ஏசாயா 45 1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செய்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் உன் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் பொழுது யார் இந்த கோரேஸ்? இந்த கோரேஸ் யார் என்று சொன்னால், அவன் ஒரு புறஜாதி ராஜா. அவன் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தும், கல்தேயருடைய ராஜாவாய் அவன் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலே கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு அவன் ராஜாவா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கோரேஸ் இவனை
அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவர்களை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இங்கே ஆண்டவர் இந்த புறஜாதி ராஜாவை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய ஆலயத்தை, அவன் ஒரு புறஜாதி ராஜாவா இருந்தோம், அவனுடைய எண்ணம் எப்படியா இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை, அங்கே எருசலேம்ல இருக்கு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அங்க சிறைப்பட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஆலயத்தை என்ன பண்ணணும், நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். அப்ப யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதுதான். பல வருஷம் விசுவாசிகளா இருந்து பல வருஷம் அப்படி ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை தேவன் என்று சொல்லியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதிக்கும் விரோதமாய் செயல்பட்டால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட இஸ்ரவேலரை எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த கோரேஸ் ராஜா அவன் ஒரு புறஜாதியா இருந்தும் அவனுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் தேவனை குறித்து என்னவா இருக்கிறது? ஒரு வைராக்கியம். அவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும், அவருக்கு ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவன் எனக்கு பிரியமானதை செய்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் யாருமே குலம் கோத்திரம் ஜாதி ஜனம் இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது இல்ல, கூப்பிடுறதே இல்லை. அவர்களுக்குள்ளா இருக்கிற நல்ல எண்ணங்கள், அவர்களுக்குள்ளா இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான சிந்தனைகள். எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களா இருந்து உள்ள எப்படியா இருக்கும்? கேடுபாடுள்ளதா இருக்கும். ஆனால் எத்தனையோ புறஜாதிகளா இருந்து அவனுடைய உள்ளம் எப்படியா இருக்கும் தெரியுமா? நல்ல எண்ணங்களை கொண்டதா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய சபை கட்டத்துக்கு எங்கேயோ இருந்த ஒரு புறஜாதி மனுஷன், அந்த புறஜாதி மனுஷன் அவருக்குள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் ஏதாவது கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆர்வத்தை காண்பித்து இன்னைக்கு நம்முடைய சபையின் ஒரு பங்கு அவருமா இருந்தார். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது அப்ப வந்து புறஜாதிகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்குல்ல, கர்த்தருடைய தாகம் இருக்குல்ல. அந்த மனுஷன் இடையில கூட நாங்க அவரை கான்டாக்ட் பண்ண விட்டப்போ கூட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அதாவது மெசேஜ் அனுப்பி சபை எப்படிமா போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் அனுப்பின மெசேஜ்ல பிரைஸ் தி லார்ட் போட்டிருக்காரு. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் கூட பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அனுப்பி நம்முடைய சபை குறித்து விசாரித்து அதை குறித்து அவர் அவ்வளோ சந்தோஷமா வெளிப்படுத்தினார். ஏன்னா இந்த சபை குறித்த காரியங்களெல்லாம் அவருக்கு நான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தப்ப அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு புறஜாதிகளாக இருந்தாலும் தேவனுடைய அந்த ரட்சிப்பை அவர்கள் ருசி பார்க்கவில்லை என்றாலும் அவர்களுக்குள் இருக்கிற நல்ல சுபாவம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு அக்கறையை ஒரு விசாரிப்பு அவர்களுக்கு என்ன செய்கிறது? அது கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த கோரேஸ் ராஜா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புறஜாதி ராஜா, ஆனா அவனுக்குள்ள என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், அந்த தாகம் அவனுக்கு காணப்பட்டது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, தான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்திருக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனுக்கு என்னவா? வாசல் பூட்டப்படாதிருக்கு. அவனுக்கு என்னைக்கு என் வாசல் நான் என்ன பண்ண மாட்டேன், பூட்ட மாட்டேன். அவனுக்கு எப்பொழுதும் வாசல் திறக்கப்பட்டதா இருக்கும். அவன் கூப்பிடும்போது ஸ்ட்ரைட்டா எனக்கு பதிக்கும். இப்ப யார் தேவனுடைய ஆலயத்தின் மீது தாகமா இருக்கிறார்களோ, தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாசல் பூட்டப்படாது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நாள் கர்த்தர் தன்னுடைய கதவை என்ன பண்ண மாட்டாரு? பூட்டவே மாட்டார். நீங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு வாசல் பூட்டப்படாது. அப்படி ஆலயத்தின் மேல் தாக்கமா இருக்கிறவர்களுக்கு வாசல் பூட்டப்படாது. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ்க்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் மீது தாகமா இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் முன்னே கோணலானவை செவ்வையாக்குவார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமும் தனித்தேன். இதுல
சம்பந்தமே இல்லாத கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்றார். யாக்கோபுக்கும் கோரேசுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லை, எந்த உறவு சம்பந்தமும் இல்லை, எந்த கோத்திர சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில ஒரு காரியம் இருக்கிறது. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதது உனக்கு நான் நினைத்தேன். அப்பனா ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு, அந்த யாக்கோபுக்கு என்னென்ன மகிமைகளை வைத்திருக்கிறாரோ அதே மகிமை அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை கிருபைகளையும் அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கோரேஸ் யாக்கோபின் சந்ததியா இல்ல, அவர் ஆபிரகாமின் சந்ததியா இல்ல, அவர் தாவீதின் சந்ததியா இல்ல. ஆனால் அந்த சந்ததிகளுக்குள்ளாய் இருக்காத அந்த வைராக்கியமும் விசுவாசமும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த அந்த தாகமும் அவருக்குள்ளாய் இருந்தது. ஆமென். அதனால அவருக்கு அந்த கிருபை என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுத்தார். அந்த மகிமையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு பிரஜாதிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாகளை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காய் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன். நமக்காக அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால நம்ம போயிட்டு வீட்டுல ஒரு மண்வெட்டியும் ஒரு கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு போய் தோண்டி பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு அந்த காலத்துல இருக்க பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தோண்டி பார்க்கலாம். அது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நமக்கு எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு எதெல்லாம் கிடைக்காம இருக்குதோ, நமக்கு எதெல்லாம் வழி இல்லாம இருக்குதோ, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு என்னது? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கு? ஒரு அந்த காலத்துல ஒரு இருட்டுல மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை போல. ஒரு பொக்கிஷம் எப்படியா இருக்குமா? ஒரு இருட்டுல இருக்கும், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அதே போல ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஒரு புதையலை போல, ஒரு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ட்ரெஷர். அந்த மாதிரி நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்கிறது? நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? நமக்கு வர மாட்டேங்குது. சில வேளைகள்ல நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய காரியம், ஆனா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணா நமக்கு வராது. கரெக்ட் தானே? நமக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு நியாயமா வர வேண்டிய சுதந்திரம், அதை நாம எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு என்ன பண்ணாதது? வராமலே இருக்கும். நமக்கு அது தடையாகவே இருக்கும். அது எப்படியா இருக்கிறது? ஒரு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை போல, ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஒரு புதையலை போல நமக்கு அது எவ்வளவாய் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன். அல்லேலூயா. நீ என்ன நோக்கி பாரு, என் வீட்டு மேல தாக்குமாறு, என்ன நோக்கி பார்க்கிறது நீ வாஞ்சியாரு, என் வார்த்தையில கடைபிடிக்கிறதுல நீ வைராக்கியமாயிரு. ஏன்னா இங்கே கோரேஸ் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். கோரேஸ் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறதுதான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை செயல்படுத்துகிற யாரா இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது கோரேஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர் தாவீதுக்கு என்ன வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைங்க கோரேஸுக்கு வந்திருக்குன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும், எனக்கு பிரியமானபடி செய்ய வேண்டும், எனக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியா நாம் கர்த்தருக்கு பிரியமானதே செய்வோமானால் நிச்சயமா நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வேண்டாம். நம்முடைய வழியிலே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இருக்குமானால் நாம் எந்த காரியத்தை குறிச்சோம் டவுட் படவே வேண்டாம். எனக்கு இது நடக்குமா, இது கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் கொண்டு வருவேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்காக நான் கொடுப்பேன். நீ ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு பிரியமானது. அல்லேலூயா. எந்த வெண்கல கதவாயிருந்தாலும் நான் உடைப்பேன், எந்த இருப்பு தாழ்பால்களா இருந்தாலும் நான் முறிப்பேன். நீ அதை பத்தி கவலைப்படாத. வெண்கல கதவை குறிச்சோ இருப்பு தாழ்பாலை குறிச்சோ நீ என்ன பண்ணாத? கவலையே படாத. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கான காரியங்களை நான் என்ன பண்றேன்? நான் செய்யறேன். நீ அதை குறிச்சு என்ன பண்ணாத? கவலைப்படாத. உன்னுடைய காரியத்தை நீ என் மேல வச்சுட்டு எனக்கு பிரியமானபடி மாத்திரம் நீ செஞ்சுட்டு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நாம் கடந்து போமானால் நிச்சயம்
பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும். இங்க நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை நிமித்தம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அந்த கிருபை ஈவு என்னவா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவருடைய கிருபை அவருடைய வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாளையும் நமக்கு முறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை ஈவு எப்படியா இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்களா? ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று அதிக நிச்சயமாமே. இங்கே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஈவு நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறது, இருப்பு தாழ்பாளை முறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபையின் ஈவு நமக்கு அவருடைய பரிபூர்ணத்தையும் நீதியாகிய சுவிசேஷத்தின் இங்கே பரிபூர்ணத்தை ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அந்த கிருபையின் ஈவு நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே நமக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த கிருபையின் ஈவாய் இருக்கிற நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நித்தியத்தை அடைந்து ஆளும்படியாய் நமக்கு ஆண்டவர் செய்கிறாரா? நமக்கு கிருபை செய்கிறார். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுக்கு பின்பாக இருக்கிற ஒரு நித்திய ஜீவன் ஒரு பொருட்டே கிடையாது. அது ஒரு காரியமே என்னவா இருக்காது, மனுஷங்களுக்கு காணப்படாது. இங்கே நாம என்ன பண்றோம், இங்க நமக்கு என்ன கிடைக்குது, இங்க நமக்கு என்ன சாப்பிடுறதுக்கு இருக்கு, இங்க நமக்கு வாழறதுக்கு என்ன கிடைக்குது, இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பும் தேடுதலுமா இருக்கிறது தவிர, ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க அதற்கு மேல ஒரு பெரிய கிருபை இங்க என்ன தெரியுமா? நாம் நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவோம். இந்த வாழ்க்கையின் ஒரு நம்முடைய உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை என்பது நாம் பரலோகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை. ஒரு துளி கூட நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியில நான் நேற்றைக்கு கூட அதெல்லாம் சொன்னேன், இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆண்டவர் நிர்ணயித்த ஆயுளின் படியா எப்படி இருக்கிறது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு வயதுக்கு ஏற்றபடியா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நித்தியத்தின் வாழ்க்கை என்ன தெரியுமா? வயது வரவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு எண்டே கிடையாது. அந்த ராஜ்யத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அந்த சந்தோஷத்துக்கும் அந்த மகிமைக்கும் முடிவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதுதான் ஒரு நம்பிக்கையா இருக்கு, இதுதான் ஒரு பலனா இருக்கு. என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாழ்க்கையின் மகிமை இது. எனக்கு இந்த உலகத்திலே வாழ்கிறதை காட்டிலும் அது மேலானது. நாம் அதை நோக்கி போனோம்னா இந்த பாதை நமக்கு கடினமாவே தெரியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்காத கடினங்களா, நம்ம பார்க்காத சோர்வுகளா, நம்ம பார்க்காத போராட்டங்களா, ஆனால் நம்முடைய பார்வை எங்க இருக்கிறது? அங்க இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பார்வை அங்க அவர் மேல நம்ம பதிய வைக்கும் பொழுது, நம்முடைய பார்வை அங்கே வைத்து நாம் கடந்து போய்கொண்டே இருக்கும் போது இங்க இருக்கிற எந்த சூழ்நிலையுமே நமக்கு என்னவா இருக்காது, கடினமா இருக்காது. ஏனென்றால் என்னுடைய பார்வை, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படியா இருக்கும்? லோகத்தை நோக்கி தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் இப்ப லேட்டஸ்டா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய படுக்க வச்சு 2 பேரும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கத்த வச்சு கதற வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு வேக்சின் போடணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய காலை பிடிச்சி அதுக்குள்ள கத்திய என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பாதி மூச்சு போயிடும். அப்படிதான் என்ன
பிடிச்ச ஒரு ஒரு டாய்ஸ் என்ன பண்றாங்க, இப்படி இப்படி வச்சு காட்டுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு ரைம்ஸ் போட்டு அதை ஆடிட்டே இருக்கு, அதை கேட்டுட்டு ஆடிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, கூட சேர்ந்து அப்படியே ஆடிட்டே இருக்காரு. ஆடிட்டே இருந்து என்ன பண்றாரு, டப்புனு போட்டு அப்படி போட்டுறாரு. அது குடும்பத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு திரும்பி என்னது அதுக்கு என்ன அதோடைய நோக்கம், இந்த வலியோ இந்த ஊசினுடைய வேதனையோ அதுக்கு தெரியல. ஏன் தெரியுமா, அதனுடைய பார்வை எப்படி இருக்கு, அதுக்கு பிரியமானது எது, அந்த பிள்ளைக்கு அந்த அந்த கரெக்டான இந்த வேதனையான இந்த சூழ்நிலை, இந்த வலி நிறைஞ்ச இந்த ஊசி அதுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாதபடிக்கு என்ன பண்றாரு அந்த டாக்டர், அந்த குழந்தைய வந்து டைவர்ட் பண்றாரு. அந்த டைவர்ட்னா என்னப்பா என்ன கவனி என்ன கவனி, அந்த குழந்தை அப்படி இப்படி பார்க்கும்போது உடனே அந்த குழந்தை இப்படி பார்த்து டாய்ஸை காட்டி அதுக்கு பாட்டு பாடி அப்படி இது பண்ணது அவரே அப்படியே ஆசையை பார்த்துட்டே இருக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேதனைகள் நிறைந்த பாதைகள் வரும்பொழுது என்னப்பா நீ அதை பார்க்காத, அதை பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணும், வலிக்கும். மனுஷங்க பேசுறாங்களா அதை கேட்காத, வலிக்கும். மனுஷங்க தீமை செய்யறாங்களா அதை கவனிக்காத, வலிக்கும். மனுஷங்க குழி வெட்டுறாங்களா அதை கவனிக்காத, வேதனையா இருக்கும். எதை மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த சூழ்நிலை உன் வேதனைகளை பார்க்காத, உன் பிரச்சனைகளை பார்க்காத, உன் ஆரத்தை பார்க்காத, என்னப்பா என்ன பார்த்துட்டே இரு, இது உனக்கு ஒண்ணுமே தெரியும். அல்லேலூயா. ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஒரு குழந்தையினுடைய அந்த ஊசி குத்துற அந்த வேதனை பெரியவங்களுக்கு, எனக்கு பெரியவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஊசினா பயம் இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க பார்க்கும் பொழுது என்னது ஊசினா இன்னைக்கும் நிறைய பேருக்கு என்னவா இருக்கிறது, பயம் இருக்கு. அப்போ பெரியவங்களுக்கே ஒரு பயம், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை ஒரு டாக்டர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார், அதை டைவர்ட் பண்றார். டைவர்ட் பண்ணி அவர் மேல கவனம் செலுத்த வச்சு அவருடைய அவர் பாடுற பாட்டும் அந்த குழந்தைய மகிழ்விக்கிற காரியங்களும் அந்த குழந்தைக்கு என்ன இது ஒண்ணுமே இல்லை, அழவே இல்லை. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்படி பார்த்துச்சு ஒண்ணுமே இல்லை. என்னது அந்த கஷ்டம் என்னமா இருக்கும், நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிற கஷ்டம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. நாம் அவருடைய முகத்தை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கஷ்டம் வந்தா என்ன பாரு, உனக்கு வேதனை வந்தா என்ன துதி, உனக்கு பாரம் இருக்கா என்னை ஆராதி, உனக்கு வருத்தங்கள் இருக்கிறதா என் வார்த்தைகளை தியானி, என் வார்த்தைகளுக்கு செவிக்குடி, என்ன பார்த்துட்டே இரு மகளே, என்னையே பார்த்துச்சு, என்னுடைய முகத்தையே நோக்கி அமர்ந்துரு. அதுதான் அவருடைய வார்த்தை அழகாய் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரையே நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். அப்ப ஆண்டவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் அமர்ந்திருந்து அவருடைய முகத்தை பார்த்துட்டு இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் வரும்பொழுது, நெருக்கடிகள் வரும்பொழுது நம்ம அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் பாதங்கள் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் லகுவாய் நமக்கு கடந்து போகும்படியாய் அவர் செய்வார். அப்ப நம்முடைய பார்வையெல்லாம் இங்க இல்லை, அங்க நோக்கி இருக்கு. நமக்கு இடரல் கொடுக்கிற சத்துருக்களுக்கு கூட என்னடா இந்த நெருக்கடியில இவ்வளவு முகம் மலர்ச்சியா இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு திமிரா போயிட்டு வர எல்லாமே என்ன பண்ணாங்க, சத்துருக்கள் உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சலிச்சு போயிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா, நடத்துவார். இதுதான் நமக்கும் உலகத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு நெருக்கடி இருக்கு ஆனா சந்தோஷமா இருக்க முடியுதா, இவ்வளவு பாரங்கள் இருக்கு சந்தோஷமா இருக்க முடியுதா. ஏன்னா என்னுடைய பார்வை இங்க இல்லை. சொல்லுங்க, என் பார்வை இங்க இல்ல, என் பார்வை அங்க இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பார்வை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி இருக்கிறது. சத்துரு என்ன இடையூறு கொடுத்தாலும் சரி, சாத்தான் என்ன சூழ்நிலை கொண்டு வந்தாலும் சரி, நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நமக்கு என்ன பண்ணாது, சேதப்படுத்தவே. அதனால நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய கவனம் எல்லாம் யாரை நோக்கி இருக்கணும், கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானார்.
நமக்காக அவர் தரித்திரரானார். அப்போ நம்முடைய இந்த தரித்திரத்திலே அவர் நம்மோடு கூடவே அவர் நடக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஐஸ்வர்யங்களால் மாற்றும்படிக்கு நமக்காக அவர் என்ன செய்கிறார்? தரித்திரராய் மாறுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை அவர் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவான்களாய் அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கிருபை எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? இந்த கிருபையை நாம் அறிந்திருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் கார்ல போயிட்டு இருக்கான்னு சொன்னா ஒரு வண்டியை தள்ளிட்டு போறவனை பார்த்து என்ன பண்ணுவான்? ஐயோ இறங்கி உனக்கு கொஞ்சம் தள்ளி விடுவோன்னு நினைப்பான். யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். ஒரு இன்னொருத்த என்ன பண்றான்? ஒரு எலும்பு தோலுமா ஒரு வயதான தோற்றத்தோடு கூட ஒரு தள்ளு வண்டி என்ன பண்றான்? சுமைகளோடு கூட தள்ளி கொண்டு போகிறான்னு சொன்னார். இவன் இறங்கி இந்த மேட்டுல அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இறங்கி கொஞ்சம் அவனுக்கு உதவி செய்யலாம், அவனுக்கு கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விட்டு அவனுக்கு அவனுடைய பாரத்தை லகுப்படுத்தலான்னு சொல்லி அவன் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து அவனை தூக்கி என்ன பண்ண கொண்டு போய் அவனோட வண்டியை சுலபமாய் மாற்றுகிறதற்கு இவன் இறங்கி அந்த சுமையோடு கூட அதை இழுத்து கொண்டு போய் அவனை அந்த மேடுல இருந்து அந்த லகுவான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போவானா? கொண்டு போவான். ஆனால் கர்த்தர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உதாரணம். நாம பாரத்தின் சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவர் மகிமையில உட்கார்ந்து இருக்கிறார், அவர் மேன்மையில உட்கார்ந்து இருக்கிறார், அவர் உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அங்க இருந்து பார்த்துட்டு ஐயோ பாவம் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ற? நான் பரலோகத்துல இருக்கிறேன், நான் மகிமையில இருக்கேன், நான் உன்னதத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேடிக்கை பார்க்காம என்ன பண்றாரா? இறங்கி வந்து நம்முடைய இந்த சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட என்ன பண்றான்? அந்த பாரத்தை தள்ளுகிறதற்கு, அந்த பாரத்தை கடந்து போகிறதற்கு நமக்கு இறங்கி அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதா? அதனால அவர் இறங்கி வந்து நமக்கு என்ன பண்றாரு? நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய பாரத்துல, நம்முடைய நெருக்கடியில நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அவர் வேற யாரை வச்சாவது அதை செஞ்சிருக்கலாம்ல, வேற யாராவது வச்சு சிலுவையை சுமக்க வச்சிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு தூதர் அவர்கிட்ட நிறைய பலசாலிகளான தூதர்கள் இருக்கு. எப்ப யாராவது ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணுங்க, இவங்களுக்காக சிலுவையை சுமந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சொல்லலாம்ல. என்ன பண்ணாரு? அவரே இறங்கி வந்தார். அவரே தம்முடைய மேன்மையெல்லாம் விட்டு இறங்கி வந்து நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் இறங்குகிறார். இதுதான் அவருடைய கிருபை ஈவு. அல்லேலூயா. கிருபைன்னா என்னன்னு கேட்கிறோம். இதுதான் கிருபை. தம்முடைய மகிமையை விட்டு நமக்காக அவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து நமக்காக இறங்கி வந்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். தெரியுமா? இதுதான் அவருடைய அன்பும் கிருபையுமாய் காணப்படுகிறது சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நீங்க கலாத்தியர் 2:21 நீங்க வாசித்துக்கலாம்னா, கலாத்தியர் 2:21, கலாத்தியர் 2:21, கலாத்தியர் 2:21, 259 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அல்லேலூயா. அப்போ இங்கே நம்முடைய நாம் நீதியை செஞ்சுதான் நாம் எப்படியா இருக்கணும்? நான் பரலோகத்துக்கு போகணும்னா அப்ப கர்த்தர் நமக்காக மரித்தது எப்படியா இருக்கும்? வீணாகி இருக்கும். கர்த்தர் நமக்காக மரித்தது வீணாய் காணப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் வந்து நமக்காக அவர் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் செய்து முடித்து உனக்காக நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேலாவது என்னை பார்த்து நீ என்ன பண்ண? என்னுடைய நீதியிலே நீ நடந்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு முன்பாக வந்து அவர் வாழ்ந்து காட்டினார். இதற்கு முன்பாக நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவன் வந்து மனுஷனுக்காக என்ன செய்யல? ஜீவனை கொடுக்கல, சிலுவையை சுமக்கல, வாழ்ந்து காட்டல. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை மனுஷங்களுக்கு கொடுக்கும் போது அது மனுஷங்களுக்கு என்னவா இருந்தது தெரியுமா? வாழுகிறதற்கு கடினமா இருந்தது. எப்படி இதை நான் கடைபிடிக்க முடியும்? எப்படி நான் உண்மையா இருக்க முடியும்? எப்படி நான் பொய் பேசாம இருக்க முடியும்? எப்படி நான் வந்து மற்றவர்களுக்கு எதுவும் தீங்கு செய்யாம இருக்க முடியும்? இப்படின்னு சொல்லி தேவன் வந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டாத வரைக்கும், நான் சொல்றது புரியுதா? தேவன் வந்து அந்த காட்டாமல் ஒரு மனிதன் மூலமாய் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த வரைக்கும் அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. அதனாலதான் தேவன் என்ன செய்தார் சொல்லி நமக்கு வாழ்ந்து காட்டினார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ஒரு சட்டதிட்டம், அது என்னவா செயல் வடிவமா அது மாற முடியல. காரணம் அதன்படி வாழ ஒரு
தன் ஜீவனை கொடுத்து தன்னையே கொடுத்து இந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தால், மனுஷனா பிறந்தா இப்படித்தான் வாழ வேண்டும், அதற்கு நானே வாழ்ந்து காட்டுகிறேன் சொல்லி ஆண்டவர் அந்த சவால்களை எல்லாம் சந்தித்து ஜெயித்து நமக்கு நியாயப்பிரமாணம் செய்யாததை தம்முடைய கிருபை, தம்முடைய அன்பு, அவர் மனுஷனை வாழ வைக்க நம்மையே தரித்திரராக்கியதுதான் இந்த வசனத்தோட உதாரணமாக நமக்கு இருக்கு. அவரே இறங்கி வந்து என்ன பண்ணிட்டார், அதை வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டு அவர் வாழ்ந்துட்டு நம்மை மீட்டெடுக்கிறதற்கான வழியை கொடுத்துட்டார். நாம் அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டுட்டா நாம் இதிலிருந்து, இந்த உலகத்தின் தீங்கிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல. அதற்கான ஒரு பரிகாரத்தின் சொல்யூஷனை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் நியாயப்பிரமாணம் செய்யாததை கிருபையின் ஈவு, இயேசு கிறிஸ்து கிருபையின் ஈவு செய்தது. இது மாத்திரமல்ல, இதனால நாம் எப்படியா இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வெண்கல கதவுகளை, இருப்பு தாழ்வாக எல்லாம் முறிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை, ஒரு வெற்றியை நாம் சந்திக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஏனென்றால் நான் இதை வாசித்து முடித்து விடுகிறேன். ஏசாயா 9:6 வாசிக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பேருக்கேற்ற அதிசயமே அவருடைய நாமத்தில் இருக்கிறபடினாலே அவருடைய மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமாய் அவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, யோபு 5:9 வாசிக்கும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை என்ன பண்றாரா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்காக செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 136:4 கடைசியா நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 136:4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது என்ன வந்துச்சு, கிருபையும் வந்துச்சு, அதிசயமும் வந்துச்சு. அல்லேலூயா. அவர் ஒருவராய் மாத்திரமே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபையின் ஈவு நமக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறது, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறது, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நமக்கு கொடுக்கிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அவர் என்ன செய்கிறாரா, மனுபுத்திரருக்கு தம்முடைய கிருபையையும் தம்முடைய அதிசயங்களையும் அவர் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம் தேவன் நம்மே வைத்த கிருபை பெரியது. இந்த கிருபை நிமித்தமாய் அவர் நமக்கு பாராட்டுகிற தயவு பெரியது. அந்த தயவு நிமித்தமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயங்கள் பெரியது. அல்லேலூயா. இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த வெண்கல கதவையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். எந்த இரும்பு தாழ்பாலை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். இதை யார் திறப்பார், இதை யார் எனக்காக இதை உடைப்பார் என்று சொல்லி நாம் கலங்க வேண்டாம். நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையின் ஈவை அளவில்லாமல் நமக்கு விளங்க பண்ணின தேவன். நம்முடைய அதிசயங்களையும் கிருபையிலையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நம்மை மகிமையாய் நிறுத்துவார். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எனக்காய் கிருபையின் ஈவாய் வெளிப்பட்ட என் தெய்வமே, உம்முடைய அதிசயங்களை வாழ்க்கையில நீங்க விளங்க பண்ணுவீராக என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் எப்படியாய் ஒரு